தூத்துக்குடி செல்வராஜன் நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். இந்த நீட் வினாத்தால் கசிந்த விவகாரம் தலைநகர் டெல்லியை உலுக்கி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் நேற்றைக்கு போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் பேசுகிறப்போ காவல்துறையினுடைய அந்த நடவடிக்கை எனக்கு வாயில் ரத்தம் வந்திருக்கு, அது ஒரு பிரச்சனை கிடையாது, ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து மாணவர்களோடு நிற்போம், இளைஞர்களோடு நிற்போம் அப்படின்றாரு. திமுகவும் போராட்டம் நடத்துது, மத்திய அரசு இறங்கி வந்திருக்குது, ஆக்கப்பூர்வமான விவாதத்திற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். என்ன நடந்துகிட்டு இருக்குது இதில்? அது மாணவர்கள் நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் ரீகன் அவர்களுக்கு, அதை போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு மாலை வணக்கம். அதாவது மாணவர்கள் ஒரு கந்தகம் மாதிரி ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டாங்கன்னா அந்த கந்தகம் எப்படி வேகமாக பற்றி பரவுமோ அது மாதிரி உள்ள பிரச்சனை. மாணவர்கள் பிரச்சனையை கொஞ்சம் கவனமாக தான் கையாளணும். மத்திய அரசாங்கம் இந்த நீட்டு வினாத்தால் கசிந்த உடனேயே மிக வேகமாக நடவடிக்கை எடுத்திருக்கணும், அதை எடுக்கலை. இந்த போராட்டம் ரொம்ப வேகமாக தீவிரம் அடைஞ்ச உடனேயாவது அவங்க மாணவர்களுடைய தலைவர்களை அழைத்து பேசியிருக்கணும். இன்றைக்கி பேசுகிறவங்க முதல் நாளே ஒரு 4 நாளுக்கு முன்னால் அந்த போராட்டம் தொடங்கும் போதே பேசியிருக்கணும். இந்த போராட்டம் இவ்வளோ தீவிரம் அடைவதற்கு காரணம் மத்திய அரசாங்கம் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, செக்ரட்டரி லெவலில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் லெவலில் நாங்கள் பேச தயாரில்லை, ஒரு கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்தில் இருக்கிறவங்க பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சிரமம் இருக்குது? நாடாளுமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இதை காங்கிரஸ் இதை கையில் எடுத்திருக்காங்க பாருங்கள். காங்கிரஸ் இது அரசியல் பிரச்சனையாக கையில் எடுக்கிற வரைக்கும் மத்திய அரசாங்கம் அனுமதிச்சது அவங்களுடைய பலகீனம், பாரதிய ஜனதா கட்சியோட பலகீனம் தான். ஏன்னு கேட்டால் காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ அரசியல் பண்ணுறதுக்கு வேறு இஷ்யூஸ் இல்லை. இன்னும் நீட்டோட வரலாறு பார்த்தீங்கன்னாலே நீட்டே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது தான். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இன்றைக்கி திமுக அன்றைக்கு கூட்டணியில் இருக்கும்போது மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில் கூட்டணியில் திமுக அமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள் தான் அதில் கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்தது. அதனால் இந்த போராட்ட நீட்டு இவ்வளவு வேறு வடிவங்களில் மாறிக்கிட்டு இருக்கிற போது என்ன வடிவத்தில் மாறுது சார்? இல்லை இன்னும் கொஞ்சம் கூட இன்றைக்கி தமிழ்நாட்டிலே கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தாவேக அரசோட கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியோட மாணவர் அமைப்புகள்லாம் கூட போராட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்துடக்கூடாது, இங்கே போராட்டம் தீவிரம் நடத்திருக்கு. இங்க மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய பல மாநிலங்கள்ல தீவிரமடையுது. ஸ்ரீதர் வேம்பு சொல்றாரு, இந்தியாவை சீரழிக்க விரும்பும் சக்திகளின் ஆதரவோடு இந்த போராட்டம் நடக்குது. இல்ல அது ஒரு போராட்டம்னு சொன்னாலே இடையில எப்படின்னு கேட்டீங்கன்னா சமூகவாத அந்த அமைதியை கெடுக்கணும்னு நினைக்கிற கும்பல் இருக்கு பாருங்க. அதாவது 10,000 பேர் கூடியிருப்பாங்க நல்ல நோக்கத்துக்காக, அதில் 2 பேர் தீவிரவாதிகள் இருந்தாங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெரியாது இல்லை, ஒரு பெரிய வைக்கல் படப்பு இருக்குன்னா அதை எரிக்கிறதுக்கு இது ஒரே ஒரு சிறிய நெருப்பு துண்டு தானே வேணும். ஊடுருவி இருக்கிறாங்க. ஆமாம், ஊடுருவிடுவாங்க. இதுவரை ஊடுருவல, அது எனக்கு அது தெரியல. ஆனால் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டம் சரியாக நடந்துக்கிட்டு இருந்தது. அதில் கடைசியில் எனக்கு ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை, நான் பொறுப்பேற்று சொல்கிறேன். மக்கள் அதிகார மையம் அவங்க இவங்கன்னு சொல்லி ஒன்றுமே இருக்க மாட்டான். அதாவது அந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஊடுருவி இந்த மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த போராட்டத்தை வேறு வடிவத்தில் மாற்றிடுவாங்க. அதனால் அப்படி மாறிவிடக்கூடாது. இந்த வான்சுங்குங்கிற ஒரு உண்ணாவிரதம் இருக்கார் பாருங்கள், அந்த உண்ணாவிரதம் அவரே கூட சொல்கிறாரு, நான் நீங்கள் கோரிக்கை ஏற்றுக்கிறதா இருந்தால் நான் வாபஸ் வாங்கிக்கிறத சொல்கிறாரு. அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அதாவது மாணவர்கள் மீது காவல்துறையை ஏவி அடக்குமுறைகள் மூலமாக இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறத விட பேச்சுவார்த்தை மூலமாக வெகு விரைவில் இதை தீர்க்கிறது தான் நல்லது. இல்லை, நாடாளுமன்றத்தை நோக்கி நகர்றாங்க, நாடாளுமன்றத்தை முற்றுகையிட போகிறாங்கன்னா அந்த இடத்துல நாம் எப்படி சமரசம் பேச முடியும்? இல்லை, பண்ணக்கூடாது. இப்போ நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுறதுங்கிறத நம்ம அனுமதிக்க முடியாது. அதெல்லாம் அது போராட்டத்தில் நல்ல. எனக்கு என்ன கேள்வினா, இப்போ நீட் வினாத்தால் கசிவு அப்படின்ற அம்சத்தை வச்சு ஆரம்பித்த போராட்டம் நீட் தேர்வுக்கு எதிராக நிற்கிது. திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தராங்க, அது வேறொரு திசையமாக்கி நகருதுன்னா இப்போ நாடாளுமன்றத்தை நோக்கி தொடர்ச்சியாக நகரக்கூடிய நிகழ்வு, அதுவும் மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கிறப்போ உள்ள எதிர்க்கட்சிகளும் வெளியில இளைஞர்களும் போராட்டம் நடத்திட்டு இருந்தது. இந்தியாவை ஒரு அசாதாரணமான சூழலுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்களா? உறுதியா. அதாவது இப்போ தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட இன்னைக்கு பத்திரிகையில் செய்தி கொடுத்துருக்காங்க, செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காங்க, பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டம் இன்னும் தீவிரமடைய அடைய நான் என்ன சொல்கிறேன், இந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு கொடுங்களேன். கல்வியை மத்திய பட்டியலில் இருக்குல்ல, அந்தந்த மாநில பட்டியல்களுக்கே மறுபடியும் கொடுத்துட்டு போயிருங்க. கல்வியை மத்திய பட்டியலில் எடுத்தது யாருன்னா அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்தில் தான்.
அதை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மாநில பட்டியலுக்கு கொடுங்க. மாநிலங்களுக்கான கல்வி வளர்ச்சி அல்ல கல்வி திட்டங்களை வடிவமைக்கிற உரிமையை மாநில அரசுக்கு கொடுங்க. இப்போவாவது ஒரு மாநில சுயாட்சி வளரட்டுமே. அதனால் மாணவர்களுடைய எதிர்காலத்தை மாணவர்களுடைய நலன் கருதி மத்திய அரசாங்கம் இதில் பிடிவாதம் பிடிக்கிறது. பிரதமரே பேச அவங்க எங்க சார் பிடிவாதம் பிடிக்கிறாங்க? ஆக்கப்பூர்வமான விவாதத்தை நாடாளுமன்றத்தில் நடத்த தயார், சட்ட விதிகளுக்கு குறித்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோன்றாங்க. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இதுல காங்கிரஸ் கட்சி அவங்க அரசியல் பண்றாங்க, எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மத்திய அரசாங்கம் இதை சாமர்த்தியமாக போராட்டத்திற்கு காரணமாக இருக்கிற தலைமையேற்று இருக்கிற அந்த முன்னணி தலைவர்களை கூப்பிட்டு மாணவர் தலைவர்களை அந்த வான்சுங்க பாதை அவங்கள கூப்பிட்டு அவங்கள பேசி வான்சுங் சோனம் அவங்கள கூப்பிட்டு பேசி இந்த போராட்டத்தை வெகு விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து இந்த தேர்வு நீட்டு வினாத்தால் கசிவுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நீட்டுங்கிறது ஒரு பக்கத்தில் ஒரு 10-20% மாணவர்களுக்கு லாபமாக இருந்தால் கூட, ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட, அதை இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற இன்னும் கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கிற மாநிலங்களில் இருக்கிற மாணவர்கள் நீட்டில் காம்படேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னும் தரம் உயரலை. அப்போ ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் இவ்வளோ எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீட்டை நீங்கள் நீக்க முடியும் அப்படின்றதோ அல்லது அது கல்வியை மாநில பட்டியலுக்குள்ளே கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறதோ நடைமுறையில் சாத்தியமான இல்லை சார். அரசு நினைச்சா எல்லாமே சாத்தியம்தான். அரசாங்கம் நினைச்சதுன்னு வைங்களேன், எல்லாமே சாத்தியம்தான். இதில் மாணவர்கள் நலன் முக்கியம். ஒரு விஷயம் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக்கழக அரசு இந்த காலை உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜருடைய கல்வி உணவு திட்டம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. மிக அற்புதமான, அதை ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல திசையில் நகர்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கல்வியை பேசுகிற உரிமை பெருந்தலைவர் காமராஜருக்கு தான் உண்டு. ஏன்னா கல்விக்கண் திறந்த கர்ம வீரருங்கிற பேர் பெருந்தலைவர் காமராஜருக்கு மட்டும்தான் உண்டு. வேற யாரும் அது சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த ஆரம்ப கல்வியை உருவாக்கி கொடுத்த பெருந்தலைவர் பேர்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி திட்டங்களை நீங்க அங்கதான் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, இதுல எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யாம இருக்கிறதுக்காக அந்த மாணவ இளைஞர் அமைப்புகளை கூப்பிட்டு நீங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்றீங்க. அவங்களுடைய முதல் டிமாண்டே என்னவா இருக்கு? கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்ன்றாரு. இல்ல இப்ப ஒருவேளை அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசினாங்கன்னா அவங்க தவறு செய்தாங்கன்னு ஒத்துக்க வேண்டிய அம்சமாகும் இல்லையா? அதுவே பாஜக மத்திய அரசுக்கு ஒரு இழிவான அல்லது ஒரு அவங்க குற்றத்தை ஒத்துக்கிற மாதிரி நிலைப்பட மாறும்ல. இன்னும் கூட அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, மந்திரிகள், கேபினெட் அந்தஸ்தில் இருக்கிற மந்திரிகள் அந்த மாணவர் தலைவர்களை சந்திச்சு உத்தரவாதம் கொடுத்து இனி வருங்காலத்தில் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காது. ஏற்கனவே இதுல எப்படி சார் பாஜகவோ அல்லது மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் கேட்கிறேன் சார். இல்லைங்க, ஒரு வினாத்தால் கசியுது, யாரோ ஒரு தனிநபர் கசிய வைக்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு தனியார் நிறுவனம் தனியார் அமைப்பு கசிய வைக்கிறாங்க. இதற்கு எப்படி பாஜகவோ அல்லது மத்திய அரசோ தர்மேந்திர பிரதானோ பொறுப்பேற்கணும்? நான் இன்னும் கூட அதுக்கு தர்மேந்திரோட சார், நான் என் வீட்டில் நடக்கிற தவறுகளுக்கு அல்ல என்னுடைய அலுவலகத்தில் நடக்கிற தவறுக்கு நான் தான் சார் பொறுப்பு. என்னுடைய நிர்வாகிகளை, என்னுடைய நிர்வாக முறையில் ஏற்பட்ட கோளாறு தான் காரணம். இன்னொன்று, தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் செய்கிற தவறுக்கு நாம் அரசை குற்றம் சொல்கிறோம். தாவேக்காவில் இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு இன்றைய ஆளுங்கட்சியை சார்ந்த ஒருவர் எங்கேயோ ஒரு இடத்துல செய்கிற ஒரு தவறான செயல், குற்ற செயலுக்கு நாம் உடனே பத்திரிகைகளில் ஊடகங்களில் என்ன செய்கிறோம்? தாவேக்கா பிரமுகர் கைது, விஜய் நடவடிக்கை எடுப்பாரா, இப்படிதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அத மாதிரி மத்திய கல்வி அமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்கணுங்கிறது தவறு கிடையாது. என்ன சார், என்னது காரணத்துக்காக பொறுப்பு? இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாம் நன்றாக தான் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. நான் ஒன்று கேளுங்க, 100 முறை சரியாக நடந்தா அது பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு முறை நடந்த தவறாக இருந்தாலும் அந்த தவறுக்கு மத்திய அமைச்சர், அந்த ஒரு முறை தவறுக்கு கல்வி இல்ல, அந்த ஒரு முறை தவறுக்கு கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரணும், நீட் தேர்வு ரத்து பண்ணணும், தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், இதெல்லாம் பேச்சா சார்? இன்னும் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அதெல்லாம் சொல்லலை. இந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய, ஏன்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்றம், அதாவது இந்தியாவினுடைய இதயமாக கருதக்கூடிய நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தொடர் நடக்கிற இந்த நேரத்தில் மத்திய அரசாங்கம் வன்முறை, அதாவது நாடாளுமன்றத்தை நோக்கி நகர்றவங்களை எப்படி சார் அமைதிப்படுத்த முடியும்? இல்ல, அமைதி வழி, இது காந்தி பூமின்னு சொல்றாங்க. சத்தியாகிரக அடிப்படையில், அமைதி அடிப்படையில் போராட்டம் நடத்தினா காவல்துறையிட வரமாட்டாங்க, துணை ராணுவம் வரமாட்டேன்றாங்க. நாடாளுமன்றை முற்றுகையிடணும்னு ஒரு கூட்டம் வருதுன்னா அந்த இடத்துல அமைதியை அப்படி நிறுத்த முடியும்னு கேட்குறேன். ரீகன் சாருக்கு தெரியாது இல்லை, 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு.
அங்கே இருந்து நாடாளுமன்றத்தின் முற்றுகையிடுவதற்காக புறப்படுறாங்க அப்படிங்கிற தகவல், உளவுத்துறை தகவல் நிச்சயமாக மத்திய அரசுக்கு, டெல்லியில் இருக்கிற மாநில அரசுக்கு தெரியாமல் இருக்காது. அப்போ நகர்றாங்கன்னா அந்த இடத்துலையே நீங்கள் தடுத்திருக்கணும். காவல்துறையை மினிமம் ஃபோர்ஸஸை, மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் ஐயா தமிழ்மணி அவர்கள்லாம் தெரியும், மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு காவல்துறைக்கு நம்ம அனுமதி கொடுக்கத்தான் செய்யணும். அதில் என்ன நான் அதான் என்ன சொல்கிறேன்னா, கந்தகம் எப்படி வெடித்து செதறுங்கிறது யாராலையும் புரிஞ்சுக்கிட முடியும். இது கந்தகம் யார் வைத்தது அப்படிதான் கேள்வி. அதுதான் இந்த போராட்டம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்களுடைய அஜெண்டா மாறுது, அவங்களுடைய நிலைப்பாடு மாறுது. அவங்களுக்கு போராட்டம் நீட் வினாத்தாள் கசிவு அப்படின்னா அறவழியில போராடலாமே. தேர்வுனாலோ தேர்தல்னாலோ முறைகேடுன்ற அம்சங்கள் கேள்வியாக தொடர்ச்சியா வரும்பொழுது அதன் மேல அமைதியான போராட்டத்தை முன்னெடுக்கிறது என்ன தவறு? எல்லாமே காந்திய மாதிரி உள்ள தலைவர்கள் இப்ப இல்லை. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரே சத்தியாகிரக போராட்டம், உண்ணாவிரத போராட்டத்தை அவரே முன்னெடுத்து செய்கிற மாதிரி உள்ள அகிம்சைவாதிகள் இப்போ தலைவராக இல்லை. இப்போ எல்லாமே அரசியல் பண்ணக்கூடியவங்க தான் தலைவர்கள். நான் என்ன சொல்கிறேன், நீட்டு தேர்வு விஷயத்தில் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் போய் முன்னால் நின்று ரொம்ப வேகம் காட்டுற அவங்க தானே நீட்டை கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க நீட்டுக்கு பொறுப்பு, நாங்கள் கொண்டு வந்த நீட்டு தவறானது, நீட்டு கல்விக் கொள்கை தவறானதுன்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டு வரணும். அதை இல்லை, இதை ஆதரிக்க திமுக நாங்களும் கூட்டணியில் இருக்கும்போது நீட்டு கொண்டு வந்தது நாங்கள் தான் சொல்லி அவங்களும் பொது இடத்துல பொறுப்பேற்று தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த மாணவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு ஆதரவு கொடுக்கணும். அது இல்லை. ஆக இது அரசியல் பேசலாம் சார். இந்த அரசியலை தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னா, நாடாளுமன்றம் நடக்கிற நேரத்தில் பிரதம அமைச்சர், உள்துறை அமைச்சர், பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள் எல்லாம் இதுல வேகம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்து இதை சரி பண்ணணும்ன்றது. நன்றி. பேசலாம். தூத்துக்குடி சார். ரொம்ப அதான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரி இதில் மாணவர்கள் நலன் காப்பாற்றப்படணும். ஆனால் வில்சன் அவர்கள் சொன்ன மாதிரி நீட்டு ஒருவேளை பெரும்பான்மை மாநிலங்கள் நீட்டை விரும்பலைன்னு சொன்னால் நீட்டை ரத்து செய்துவிட்டு, அதுபோல் கல்வியை மாநில பட்டியலுக்கு மறுபடியும் கொடுக்கறதுல மத்திய அரசாங்கத்துக்கு எந்த சிரமமும் கிடையாது. மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் கட்சி அரசியல் செய்வதற்கு மத்திய அரசாங்கம் மௌனமாக இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. மாணவர்கள் போராட்டம் வன்முறையாக மாறிவிடக்கூடாது. நன்றி சார்.